بسم الله الرحمن الرحيم. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ் கலை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். உலூமுல் ஹதீஸை பற்றி அறிந்து வருகிறோம். சென்ற வாரம் முகத்திமா இப்னு ஸலாஹ் அந்த நூலைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், ஹதீஸ் கலை பாடத்துக்கு எடுத்திருக்கிறோம். அதில் 65 தலைப்புகளில் செய்திகளை ஒரு அட்டவணைப்படுத்தியிருக்கிறார். முகத்திமா இப்னு ஸலாஹில் இந்த நூலில் என்னென்னலாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி 65 தலைப்பு கொடுத்துருக்கிறாரு. 65 அது முடியுமா? அந்த விஷயத்தை விளங்கிட்டு அந்த பாரா படித்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இன்றைக்கி காட்ட போகிற பாராவில் சில விஷயங்களை சொல்கிறாரு. அந்த விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு அப்புறம் அந்த வாசகத்துக்கு அர்த்தம் செஞ்சால் உங்களுக்கு எளிதாக விளங்கும். இப்போ 65 பாடத்தில் முடிவு பண்ணிட்டார்ல, இந்த 65 தான் இருக்குதா, இன்னும் இருக்கலாமா என்று கேட்டால், இந்த 65ஐயும் தாண்டி இன்னும் எவ்வளோ வகைகள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 65 இதை அடக்கியிருக்கிறேன். இது அல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்கணும் என்று சொன்னால் இன்னும் சில தலைப்புகள் கொடுக்க முடியும், எடுக்க முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, இப்போ அடுத்து வர பாராவில் சொல்கிறாரு. ஏனென்றால் இதில் இப்போ அறிவிப்பாளர்களுடைய சில குறைபாடுகள் இருக்குன்னு வைங்களேன். அந்த குறைபாடுகளை பற்றி ஒரு வகையாக மறதி, அந்த மாதிரி மூளை குழப்பம் இப்படின்னு சிலது போட்டிருப்பாங்க. இது அல்லாத இன்னும் எத்தனையோ குறைபாடுகள் அறிவிப்பாளர்கிட்ட இருக்கும். ஒவ்வொரு குறைபாடையும் ஒரு தலைப்பின்களை கொண்டு வந்தால் இன்னும் தலைப்பு கூடிக்கிறோம். அறிவிப்பாளர்களுடைய நிலைமையை வச்சு தான் இந்த வகைகள்லாம் பிரிக்கிறோம். அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகள் கணக்கு வழக்கு இல்லாமல் இத்தனையிலேருந்து அடங்காது. பலவிதமான ஒரு நிலைகள் அதில் ஏற்படும். அப்போ ஒவ்வொரு நிலையையும் எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு தலைப்பு கொடுப்பதாக இருந்தால் ஜாஸ்தியாக போயிடும். 65 அடங்காது, இன்னும் நிறைய கொடுக்க முடியும். ஆனால் எனக்கு இயன்றதை நான் செஞ்சுருக்கேனே தவிர இன்னும் கொடுக்க முடியும். அது மாதிரி ஹதீஸுடைய மத்தன்களை எடுத்துக்க, மூலச்சொல் இருக்கிற ஹதீஸுடைய மத்தன் அதை எடுத்துக்கிட்டாலும் அதில் பல நிலைமைகள் இருக்கிறது. இன்னென்ன மாதிரி இருந்தால் இன்ன மாதிரி சட்டம்னு சொல்லியிருப்பார். அதில் இவர் சொல்லக்கூடிய அந்த வகை மட்டும் இருக்குமான்னா அப்படி இருக்காது. இன்னும் நிறைய வகைகள் இருக்கும். அவற்றை ஒருத்தர் உன்னிப்பாக கவனித்து என்ன செய்யலாம், இதை 2 வகை ஆக்கியிருக்கலாம், ஒரு வகை அவர் ஆக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட இதை கூட்டலாம். அதனால் நான் சொன்ன அந்த 65ங்கிறத 65 தான் இருக்க முடியும்னு நினச்சிடாதீங்க. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 65 தலைப்பில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் முயன்றீர்கள் சொன்னால், மற்ற அறிஞர்கள் முயன்றார்கள் என்று சொன்னால், இந்த 65 100 கூட ஆக்கலாம், 75 ஆக்கலாம். எதனால் ஆக்கலாம்னு கேட்டால், அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகளை பொறுத்து தான் இந்த வகையெல்லாம் வருது. அறிவிப்பாளர்களுக்கு பல நிலைமை, நான் ஒரு 10 நிலைமையை கவனத்தில் கொண்டு நான் 10 தலைப்பு கொடுத்துருப்பேன். இன்னும் கவனித்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பாளருடைய குறைபாட்டில் இன்னும் பல வித்தியாசமான ஒரு நிலைமையெல்லாம் வரும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த குறைக்கு என்ன செய்வது அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா அது ஒரு வகையாகிக்கிறோம். அப்போ அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகளை பொறுத்து தான் இந்த ஹதீஸ்களை உருவாக்கப்பட்டிருக்கு. அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகள் எண்ணிலடங்காத வகையில் இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு வகையும் எடுத்து ஒரு தலைப்பின்களை கொண்டு வர நினைத்தால் இன்னும் ஜாஸ்தியாக இதை கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஹதீஸுடைய மத்தன்களை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா சொன்னது, சஹாபி சொன்னது, அப்படி இப்படி ஒரு பல வகையில் நம்ம பிரிச்சுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தாங்கன்னு சொன்னால் இன்னும் சில வகைகள் அது இருக்கலாம். அதனால் நான் எதுக்கு இதை சொல்கிறான்னு கேட்டால், இதுக்குள்ளே தான் எல்லாம் அடங்கிருச்சுன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் என்னென்ன குறைகள் தான் அறிவிப்பாளர்கிட்ட இருக்க முடியும்னு சொல்லி போட்டு நான் அதுக்குரிய விதிமுறைகளை எழுதியிருக்கிறேன். சாத்தியம் இவ்வளவு தானாண்டா, சாத்தியம் இவ்வளோ இல்லை, நிறைய சாத்தியம் இருக்குது. நான் செஞ்சது இவ்வளவு தான், இன்னும் நிறைய விஷயங்கள் சாத்தியம் இருக்குது அப்படின்னு ஒரு பாராவில் முடிக்கிறார். அதை கொஞ்சம் நெருடலான வார்த்தைகள், கரடு முரடான வார்த்தையை போட்டு முடிக்கிறதுனால தான் அந்த செய்தியை நான் முதல்ல சொல்லிடுறேன். அப்போ இந்த கித்தாபுக்கு வாங்க. கித்தாப்பில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது போன வாரம் பார்த்ததில் இதுதான் கடைசியாக பார்த்தது. அல் ஹாமிசு சித்தூன் 65வது வகை மாரிஃபத்து அவுத்தானி ருவாத்தி, ராவிகளுடைய ஊர்கள். பலதுன்னா புல்தாண்டான ஊர் தான், ஊர்கள் நகரங்கள்னு வச்சுக்கிறோங்க. அப்போ ராவிகளுடைய பகுதிகளையும்
அவங்களுடைய ஊர்களையும் பற்றி அறிதல். ஒரு அறிவிப்பாளரை போட்டு இவர் இந்த ஊர்க்காரர், இந்த பகுதியை சேர்ந்தவர், இந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிற விவரங்களையும் ஒரு தலைப்பில் கொடுத்துருக்கிறார். அதுக்கு வந்து 65வது கொடுத்துட்டாரா. அந்த 65 கொடுத்துவிட்டு இப்போ இன்றைக்கி உள்ள பாடத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், தாலிக்கு ஆகிருவா, தாலிக்கு இதுதான் ஆகிருவா, அந்த வகைகளில் இறுதியானது. இவர் போட்ட லிஸ்ட்டில் 65 கொடுத்துருக்காருல, 1 2 இந்த 65க்கு மேலே மர லிஸ்ட் இருக்குன்னு நினச்சிக்கிறாதீங்க. தாலிக்க இதுதான் ஆகிருஹா, இந்த நான் தொகுத்த வகைகளில் கடைசி. அப்போ கடைசி வகை தான். கடைசி வகை வந்து 65 இருக்குல்ல, இதோடு முடிஞ்சிருச்சு அட்டவணை. இதுக்கு மேலே அட்டவணை இல்லை. ஆகிரன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை வளர்க்குறார். என்ன வளர்க்குறாருன்னா, ஒலைச பி ஆஹிரில் மும்கினி ஃபி தாலிக்க. ஒலைசன்னா இல்லை, இது இல்லை. எது? இந்த 65 வகை என்பது இல்லை. பி ஆஹிரில் மும்கினி ஃபி தாலிக்க. மும்கின் என்றால் சாத்தியமானது, அம்கனை என்றால் சாத்தியமாக்கினான். அதை மும்கின்கிற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சாத்தியம், ஒரு விஷயத்தில் எத்தனை சாத்தியக்கூறு வரும் அப்படிங்கிறதுக்கு உள்ள வார்த்தை மும்கின். அப்போ அல் மும்கின் ஃபி தாலிக்கன்னா இது விஷயத்தில் சாத்தியமானது. ஆகிர்னா கடைசி. அப்போ லைஸ இதுதான் கடைசிங்கிறார்ல, இந்த 65 தான் கடைசிங்கிறாரு. கடைசினா எது கடைசி? நான் எழுதுன இது தான் கடைசி. சாத்தியக்கூறு அடிப்படையில் இது கடைசி கிடையாது. இன்னொரு 10 சாத்தியம் இருந்தால் இடையில சொருவிடுவோம், அப்போ 75 ஆகிக்கிறோம். இன்னொரு 10 சாத்தியம் இருந்தால் அவர் நடுவில் சொருவணுன்னா 85 ஆகிக்கிறோம். அப்போ இது கடைசி என்றால் இந்த புஸ்தகத்தில் உள்ள தலைப்புகளுக்கு தான் இது கடைசி. இந்த ஹதீஸ்களில் இன்னும் எத்தனை வகை இருக்கலாம் என்று ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 5 வகை இருக்கலாம் என்று சேர்த்துக்கிட்டீங்க என்று சொன்னால் இது கடைசியாக இருக்காது. அப்போ இது கடைசி என்று நான் சொல்வது வந்து இந்த புஸ்தகத்தில் உள்ளதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்காக இதை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, ஒதாலிக்க இதுதான் ஆஹிருஹா, இந்த வகைகளின் கடைசி. கடைசின்னா இதுக்கு மேலே கிடையாதுன்னு தானே அர்த்தம். நேரடி அர்த்தம் அதுதான். அது இல்லைன்னு சொல்கிறார். இதுதான் கடைசி. லைச, லைசோட உள்ள லமீர் இருக்குது. லைச என்றால் இது இல்லை. பி ஆஹிரில் மும்கினி சாத்தியமானவற்றில் கடைசியானதாக இல்லை. ஃபீதாலிக்க இது விஷயத்தில் சாத்தியக்கூறு இருக்கும்ல, அந்த சாத்தியமானதில் கடைசியாக இது இல்லை. சாத்தியத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கடைசின்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 10 20 40 வகைகளோ கூடலாம். அப்படி 40 கூடனா 65 105 போயிடும். 65 நான் சொன்னது என்னவாயிரம், 40 வகைகளை இடையில சொருவினாங்கன்னு சொன்னால் இது 105 ஆயிரம். இப்போ கடைசி இது இல்லை. அப்போ இதுதான் கடைசி என்று நான் சொன்னது எந்த அர்த்தத்தில் என்று கேட்டால், நான் போட்ட வகைகள் தான் இது கடைசி. நெசமாக உண்மையில் சாத்தியத்தின்படி கடைசியானா கடைசி கிடையாது. ஒலைச இது இல்லை. பி ஆகிரின் இறுதியானதாக இல்லை. எதுக்கு இறுதியானதாக? அல் மும்கினி ஃபீதாலிக்க இது விஷயத்தில் சாத்தியமானது. இது விஷயத்தில் சாத்தியமானது இருக்குல்ல, அந்த சாத்தியமானவைகளில் இது கடைசி அல்ல. சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சேர்க்கலாம், சேர்த்தோம்னா இது கடைசி ஆகாது, கூடிக்கிட்டே போகும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். அப்போ கடைசி இது சொல்கிறவர் என்னென்னு கேட்டால், இதை வந்து நான் முழுமைப்படுத்தினு நினச்சிடாதீங்க. இது கடைசி தான், நான் எழுதின புஸ்தகத்து கடைசி. சாத்தியக்கூறு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன இருக்கேன், ஒரு விஷயத்தையே இப்போ சஹீஹ் ஹசன்னு போட்டிருந்தாங்க, சஹீஹ் லைஃப்னு ஆரம்பத்தில் வச்சுருந்தாங்க, நடுவில் ஹசன் ஒன்று சொருவினாங்க. அப்படி ஒவ்வொரு வகையாக அப்படி சொருவ என்ன செய்யும், வகைகள்லாம் கூட்டிகிட்டே போகும். அப்படி கூட்டிகிட்டு போச்சுன்னு சொன்னால் அப்போ கடைசின்னு வராது, கூட கூட நம்பர் மாறிட்டு இருக்கும்ல. அதை தான் சொல்கிறார். ஒலைச இது இல்லை. பி ஆஹிரில் மும்கினி ஃபீதாலிக்க இது விஷயத்தில், மும்கினி என்றால் சாத்தியமானது, சாத்தியமானவற்றில் பி ஆஹிரி கடைசியாக இது இல்லை. சாத்தியமானவற்றில் கடைசி கிடையாது. நான் எழுதுனதில் கடைசி. சாத்தியத்தின்படி பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கலாம், அப்படி இருந்தால் இது கடைசி ஆகாது. அப்படி இதுக்கு முதல்ல சாராம்சம் என்னென்னு கேட்டால், இன்னும் நிறைய இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு கடல் மாதிரி இருக்குங்கிறார். எதனால் இப்படி சாத்தியம் இருக்குது, காரணத்தை சொல்கிறார். இவ்வளோ தான் நீங்கள் 65 தான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்களா, மரம் என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு கேட்டால், அவர் என்ன செய்கிறாருன்னா, இப்போ இன்னஹு இது காபிலுன் லி தன்வீஇ இலாமா லா யுஹ்சா. இதில் மொத்தமாக அர்த்தம் செய்கிறதுக்கு முந்தி தனித்தனியான சொல்லுக்கு நம்ம அர்த்தத்தை செஞ்சுக்கிடுவோம். யுஹுசான்னு வருதில்ல, யுஹுசாங்கிறது வந்து அஹுசா என்பதிலிருந்து வரக்கூடியது. அஹுசாவிலேருந்து வருங்காலம் யுஹுசின்னு வரும்.
அதனுடைய மஜ்ஹூல் வந்து யுஹுசா. அஹுசான்னா வரையறுத்து சொன்னான் என்ற அர்த்தம். வரையறுக்கிறது, இத்தனை தான், 10 தான், எத்தனை ரூபாய் இருக்குன்னா 10ன்னு சொல்லிவிட்டால் அது லிமிட் பண்ணி சொல்கிறது. நிறைய இருக்குதுன்னு சொன்னால் லிமிட்டு கிடையாது. எண்ணி லிமிட் பண்ணி சொல்கிறது இருக்குல்ல, அதுக்குள்ள வார்த்தை என்னென்னு கேட்டால் அஹ்சா. அஹ்சா குல்ல ஷையின் அததா, ஒவ்வொரு பொருளையும் எண்ணிக்கையால் அவன் வரையறுத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்போ மணலுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியுமா? இருக்குது. நம்ம கையில் மண்ணில் கூட எத்தனை மண் இருக்குன்னு சொல்ல முடியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ அல்லாஹ் வந்து எண்ணிக்கையால் அறிகிறவன் வர்றதுனால வந்து அஹ்சான்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை தான் இங்கே வந்திருக்குது. அஹ்சா என்றால் அதாவது வரையறுத்து சொன்னான்னு அர்த்தம். அப்போ யுஹுசா என்றால் வரையறுத்து சொல்லப்பட்டது. யுஹுசானது வரையறுத்து சொல்லப்பட்டவை. லா யுஹுசா என்றால் வரையறுத்து சொல்லப்படாதவை. நம்ம லா வந்திருக்குல்ல, இலாமா லா யுஹுசா. அப்போ லா மா யுஹுசா என்று சொன்னால் வரையறுக்கப்பட்டவை, வரையறுக்கப்பட்டது என்று அர்த்தம். இந்த மா வந்து மஸ்தர் ஆயிரும், இலாமா லா யுஹுசா. அப்போ லா யுஹுசா என்றால் வரையறுக்கப்படாதது, யுஹுசா என்றால் வரையறுக்கப்பட்டது, லா யுஹுசா என்றால் வரையறுக்கப்படாதது. வரையறுக்கப்படாத இலாமா லா யுஹுசா, வரையறுக்கப்படாதது. இலாண்டா வரைன்ற அர்த்தம், இலாண்டா வரைன்ற அர்த்தம். அதுக்கடுத்து இந்த தன்வியங்கிற வார்த்தைக்கும் எடுத்துக்கிடுவோம். தன்வியங்கிற வார்த்தை வந்து நவ் உன் என்ற வார்த்தைக்கு வந்து அதிலேருந்து வந்தது. நவ் என்றால் வகை. அதை வந்து என்ன செய்வாங்கன்னா ஃபலேருந்து மாற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. வகைப்படுத்தினான்னு அர்த்தமாயிரும். நவுன் என்றால் வகை. அந்த பெயர் சொல்லை ஒரு வினை சொல்லாக மாற்றுவாங்க. எதுக்கு? வகை என்பதை ஒரு வினை சொல்லாக்கி சொல்கிறது. வகைப்படுத்தினான், வகைகளாக ஆக்கினான் அப்படின்னு சொல்வதற்கு சொல்கிற வார்த்தை என்ன? வகைப்படுத்தினான். அதிலிருந்து மஸ்தர் எப்படி வரும்? தன்விய உன், வகைப்படுத்துதல். தன்வியனா நடத்த வகைப்படுத்துதல். அப்போ தன்வியக்கு அர்த்தம் வகைப்படுத்துதல். யுஹுசா என்றது எண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். லா யுஹுசான்னா எண்ணப்படாதது, எண்ண முடியாததுன்னு அர்த்தமாயிரும். மொத்தமாக சேர்த்து சொல்லும்போது இன்னஹு, இந்த இல்முல் ஹதீஸ் என்பது காபிலுன், அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கபலன்னா ஏற்றுக்கொள்ள, கபூல் சேருங்கிறோம்ல, ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது. தன்வியை, வகைப்படுத்துதலை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் வகைப்படுத்தலாம். ஏன்னு கேட்டால் இதுதான் கடைசி இல்லைன்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இன்னும் வகைப்படுத்துதலை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்போ இன்னஹு, இது காபிலுன், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தன்வியை, வகைப்படுத்துவதற்கு. எப்படி வகைப்படுத்துறது? இலாமா லா யுஹுசா, எண்ண முடியாத வரைக்கும், எண்ண முடியாத அளவு வரை வகைப்படுத்தலாம். 10 தான் 15 தான் சொல்ல முடியாது, இத்தனைலாம் சொல்ல முடியாது. எத்தனை வேண்டாலும் வகைப்படுத்தலாம். இத்தனை தான் என்று எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு வகைப்படுத்தலாம். இந்த ஹதீஸ் கலை என்பதை இன்னும் வகைப்படுத்த முடியும். நம்ம சில வகைகளாக பிரிச்சிருக்கிறோம். சில விஷயங்களை சிலர் 10 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அடுத்து வந்தவர் இதை 10ஆக பிரித்து சரியில்லை, இதில் 2-3 உட்பிரிவுலாம் இருக்கிறது, அதனால் ஒரு 17ஆக பிரிக்கும் அநேகமாக அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் இதை பார்த்து என்ன செய்வார்? இல்லை 24 வகையாக கூட இதை பிரிக்கலாம் அப்படிம்பார். அப்போ எத்தனை வரைக்கும் பிரிக்கலாம் என்றால், லா யுஹுசா, எண்ண முடியாத அளவுக்கு. இலாமா லா யுஹுசா, எண்ண முடியாத அளவுக்கு, எண்ணி சொல்லப்பட முடியாத அளவுக்கு உள்ள வகையில் இதை வகைப்படுத்தலாம். வகைப்படுத்தணும். அப்போனா கூட தானே செய்யும். இன்னும் சாத்தியம் இருக்குன்னு காரணம் என்னென்னு கேட்டால், இன்னும் இது காபிலுன், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தன்வியை, வகைப்படுத்துதலை ஏற்றுக்கொள்கிறது. அதான் இன்னும் வகைப்படுத்தலாம். வகைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளுன்னு அர்த்தம். இன்னும் வகைப்படுத்த முடியும். எந்த அளவுக்கு வகைப்படுத்த முடியும்? எது வரைக்கும் வகைப்படுத்தலாம்? இலாமா லா யுஹுசா, எண்ண முடியாத அளவு வரைக்கும். இத்தனை வரைக்கும், 10 வரைக்கும், 15 வரைக்கும்லாம் சொல்ல இயலாது. எவ்வளோ வேணாலும் செய்யலாம், வகைப்படுத்தலாம் என்ற அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இத்தனை வகை தான் சொல்லிட்டு இருந்தால் தான் 65ஓடு முடிக்க முடியும். இன்னும் வகைப்படுத்த முடியும். அது இன்னும் வகைப்படுத்த முடியுது. அதுக்கு காரணம் சொல்கிறார். இது ஏனென்றால் லா துஹுசா, எண்ணி சொல்ல முடியாது. அஹ்வாலு ருவாத்தில் ஹதீஸி, ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களின் நிலைமைகளை எண்ணி சொல்ல இயலாது. ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகள் 10 மொத்தம் 20 மொத்தம் 30 என்று எண்ணி சொல்ல முடியாது.
அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகள் ஒவ்வொருத்தரும் பல நிலையில் இருப்பாங்க. அந்த நிலையில் உள்ளவனுடைய ஹதீஸை நம்ம எடுத்துக்கொள்வதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் அதை கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. அதை ஒரு வகையாக்கணும்னா ஒரு வகை கூடிக்கிறோம். அதுக்கு தான் சொல்கிறேன். இது ஏனென்றால் லா துஹுசா எண்ணப்பட முடியாது அஹ்வாலு ருவாத்தில் ஹதீஸு ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களின் நிலைமைகளும் சிஃபாத்துகும் அவங்களுடைய தன்மைகளும் எண்ணி சொல்ல முடியாது. அப்போ அவங்களுடைய நிலைமையை ஒவ்வொரு நிலைமைக்கும் ஒரு வகைன்னு போட்டாங்கன்னு வைங்க, நம்பர் கூடிரும்ல, அதிகப்படியான வகைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆகிடுதுல. அதனால தான் இது வந்து கடைசி கிடையாது. நான் சொன்னது கடைசிங்கிறது என் புஸ்தகத்துக்கு தான் கடைசி, இந்த இல்முக்கு கடைசி கிடையாது. இந்த இல்மு இப்படி பார்த்திங்கன்னா எனக்கு பிந்தி வரக்கூடியவர் 65 வந்து 95 கூட அவர் போடுவார். ஏன்னு கேட்டால் நான் ஒன்றா போட்டவர் 2ஆக போட்டிருப்பார், நான் விட்ட வகையை 4 வகையை சேர்த்துருப்பார். அப்போ ஏன் இப்படி சேர்க்குற நிலைமை வருதுன்னு கேட்டால் லா துஹுசா எண்ணி சொல்ல முடியாது, எண்ணப்பட முடியாது அஹ்வாலு ருவாத்தில் ஹதீஸி ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகளை எந்தெந்த நிலை இருக்குன்னு 1 2 நம்பர் போட்டு எண்ண முடியுமான்னா முடியாது. சிஃபாத்துகும் அவங்களுடைய சிஃபாத்துகளும் எண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது. இது எண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஒவ்வொன்றையும் வகையாக ஆக்கினால் அதுவும் எண்ண முடியாத அளவுக்கு வந்துவிடும். அப்போ இது வந்து கடைசி ஆகாது. நான் எழுதுனது தான் கடைசி, மொத்தம் 65 தான் இருக்குது என்று ஆகாது. மேலும் ஒலா அஹ்வாலு முத்தூனில் ஹதீஸி ஹதீஸுடைய மத்தன் சனது இல்லாத பகுதி இருக்குல்ல, அந்த செய்தியுடைய நிலைமைகளும் ஒலா துஹுசான்னு அர்த்தம். இங்கே அதுவும் செய்கிறாங்க. லா துஹுசா வலா துஹுசா, இந்த துஹுசா திரும்பி வந்துடும். வலா துஹுசா அஹ்வாலு முத்தூனில் ஹதீஸி ஹதீஸுடைய மத்தன்கள், மத்தன் என்றால் அறிவிப்பாளர்கள் பேராக சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் சனது. அதுக்கு பேர் மெசேஜை சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் மத்தன். இப்போ இன்னமில்லாமல் பின்னியாத்துனா அது மத்தன். அது இன்னார் சொன்னார்னா அதுக்கு பேர் சனது. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா சனதுங்கிறது தான் அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகள். அப்போ ஹதீஸில் 2 பார்ட் இருக்கிறது. ஒன்று அறிவிப்பாளர்களுடைய பெயர்கள் இருக்கிறது, ஒன்று வந்து செய்தி இருக்கிறது. இந்த செய்தியிலையும் பல நிலைமைகள் இருக்கிறது, அறிவிப்பாளர்களையும் பல நிலைமைகள் இருக்கிறது, எண்ண முடியாத அளவுக்கு. அப்படி இருக்கும் என்று சொன்னால் வகைகள் அதிக வகை ஆகலாம் தானே. அதுதான் சொல்கிறேன். இது லா துஹுஸ். ஏன்னு கேட்டால் ஹதீஸுடைய சரி தவறு என்பதற்கு நம்ம பேசிக்காக 2 தானே எடுத்துக்கிறோம். ஒரு ஹதீஸ்ன்னு சொன்னால் அது 2 பார்ட்டாக பிரிச்சுருவோம். ஒன்று சொன்ன ஆளுக்கு யார், இவர் யார், அதை பற்றி அவங்களுடைய ராவிகள், ருவாத்துகள், அவங்க நிலைமையை வச்சு ஒரு முடிவு எடுப்போம். அடுத்து என்ன செய்வோம்னா அந்த செய்தி எந்த மாதிரியா செய்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி செய்திக்குள்ளே போய் என்ன செய்வோம், கவனித்து இது சாதா இருக்குது, இல்லத்து இருக்கிறது, இது குரானுக்கு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சில செய்திகளை வைத்து என்ன செய்வோம், அதில் சில நிலைமைகளை என்ன செய்வோம் நம்ம சொல்லுவோம். இப்போ குரானுக்கு மாற்றமாக இருக்குன்னு ஒரு செய்தியை சொல்லியிருப்போன்னு வைங்களேன், குரானுக்கு மாற்றமாக இருக்கிறத சொன்னவர் எதை சொல்ல மாட்டார், நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கிற ஹதீஸ்ன்னு எடுக்க மாட்டார். அதுவும் தான் தள்ளப்பட வேண்டிய ஹதீஸ். அப்போ அதை ஒருத்தர் விட்டுருப்பார்னு வைங்களேன், அப்போ அதை ஒரு வகையாக சேர்த்தா வகை கூடிரும். அப்போ ஹதீஸுடைய பார்ட் 2 பார்ட் இருக்கிறது. ஒன்று அறிவிப்பாளர்களுடைய பெயர்களை பற்றிய ஒரு பாட்டு, 2வது பாட்டு அந்த கண்டென்ட் இருக்கிற செய்தி, அந்த செய்திங்கிற ஒரு பாட்டு இருக்கிறது. 2க்குமே பல நிலைமைகள் இருக்கிறது. அறிவிப்பாளர்களுக்கும் பல நிலைமைகள் இருக்கிறது, செய்திக்கும் பல நிலைமைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நிலைமைக்கும் ஒரு வகைன்னு போட்டாங்கன்னு சொன்னால் வகைகள் கூடிரும். ஒவ்வொரு அறிவிப்பாளருடைய ஒவ்வொரு தன்மை ஒரு வகைப்படுத்தினாங்கன்னு சொன்னால் வகைகள் வந்து 65 அடங்காது, இன்னும் அதிகமாகிவிடும். அதுக்கு தான் சொல்கிறாரு ஒல அஹ்வாலு முத்தூனில் ஹதீஸி ஹதீஸுடைய மத்தன் இருக்குல்ல, ஹதீஸுடைய அந்த விஷயங்கள் அதனுடைய நிலைமைகளும் லா துஹுசா என்ன சொல்ல முடியாது. சிஃபாத்துஹா ஹதீஸுடைய மத்தன் இருக்குல்ல, அதனுடைய சிவத்து, ஹதீஸுடைய ராவிகளுடைய சிவத்துகளும் எண்ண முடியாமல் இருக்கிறது, ஹதீஸுடைய மத்தனுடைய சிவத்துகளும் எண்ண முடியாமல் இருக்கிறது. எண்ண முடியாமல் இருக்கும் என்று சொன்னால் பல வகைப்படுத்துவதற்கு அது இடம் தருகிறது. அதனால் இதுதான் கடைசி கிடையாது. நான் கடைசி 65 வச்சுருக்கேனே தவிர இதெல்லாம் ஒருத்தர் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு ராவியுடைய நிலைமைக்கு ஒரு தலைப்புன்னு கொடுத்தாருன்னு வைங்க, அவருக்கு நம்பர் ஜாஸ்தியாக போயிடும். அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். மறுபடியும் ஒரு கண்ணுக்கு பாருங்கள். அதாவது ஆலிக்கு ஆஹிருஹா, இதுதான் இதன் அந்த வகைகளை என்ன அன்பா வகைகளில் கடைசியாகும். எது இதுதான் சொல்லுவது 65 சொல்கிறார். முதல் 65 முடிச்சிருக்காரு. அல் ஹாமிசு சித்தூன் 65 சொன்னார்ல, இந்த 65வது வகை தான் ஆஹிரு அதனுடைய கடைசியாகும்னு முடிச்சிட்டார். முடிச்சு விட்டு அவருக்கு ஒரு தயக்கம் வருகிறது, நம்ம கடைசின்ட்டமே
அப்போ அவ்வளோதான் மொத்தமே இருக்குதா, நம்ம எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டோமா, எதுவும் மிச்சம் வைக்கலையா, இதுக்கு மேலே யாரும் எதுவும் சேர்க்க முடியாதா, அப்படி ஏதோ ஒரு கேள்வி வந்துடுமேன்னு நினைக்கிறார். நினச்சி பார்த்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கடைசிக்கு உள்ள அர்த்தத்தை அவரே விளக்குறார். கடைசிக்கு என்ன அர்த்தம்னா நம்ம புஸ்தகத்துக்கு கடைசி அவ்வளோதான், தவிர இன்னும் நிறைய இருக்கலாம். எதனால் நிறைய இருக்கலாம், இதில் நிறைய வகைப்படுத்த வழி இருக்கிறது. எதனால் அப்படி வழி இருக்கிறது, ராவிகளை வைத்து பல நிலைமைகள் இருக்கிறது. அந்த எல்லா நிலைமையும் வைத்து நம்ம முடிவு எடுக்கலை. அவங்க நிலைமைக்கு ஒவ்வொரு ராவியுடைய ஒவ்வொரு சிபத்துக்கும் ஒவ்வொரு நிலைமைக்கும் ஒரு தலைப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த குறைபாட்டை எப்படி கொள்வது, இந்த குறைபாட்டை எப்படி எடுப்பது, இந்த குறைபாட்டை எப்படி எடுப்பதுன்னு சொல்லி ஒரு 10 குறைபாடு ஒரு குருடருங்கிற ஒரு குறைபாடை ஒருத்தவங்க எடுத்துருக்க மாட்டாங்க. ராவி குருடராக இருந்தால் குருடருடைய அறிவிப்பின் நிலை என்ன அப்படின்னு வரும்போது ஒரு வகை கூடிக்கிறோமா இல்லையா. இப்படியா ராவிகளுடைய நிலைமைகளுக்கு தக்கவாறு தான் இந்த ஹதீஸுகள் வகைப்படுத்தப்படுகிறது. ராவிகளுடைய நிலைமை என்பது ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வைத்து இத்தனை நிலைமைன்னு ஒரு முடிவு பண்ணி நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னும் பல நிலைமைகள் இருக்கலாம். அதை ஒருத்தர் கணக்கில் எடுத்தாருன்னு சொன்னால் என்னவாயிரும், அப்போ நம்பர் கூடிக்கிறேன், இது கடைசிங்கிறதுல வராது. அதுக்கு தான் சொல்கிறாரு உலைச பி ஆஹிரில் மும்கினி ஃபி தாலிக்க, இது விஷயத்தில் சாத்தியமானவற்றின் கடைசியாக இது இருக்கவில்லை. சாத்தியமானது கடைசி கிடையாது, சாத்தியம் இருக்கான இன்னும் நிறைய இருக்குது. அப்போ இதுக்கு கடைசி, இதன் சாத்தியக்கூறு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது கடைசி கிடையாது, இன்னும் இருக்கலாம். அது எப்படி இருக்கலாம்னு ஒரு கேள்வி வரும். அது எப்படி இருக்கலாம்னா அதுக்கு பதில் சொல்கிறார் இன்னஹு, ஏனென்றால் ஃபண்டாத்து சபபுக்கு சொல்கிற என்னென்றால் இன்னஹு காபிலுன் தன்வீஇ, இது வகைப்படுத்துதலை ஏற்றுக்கொள்கிறது. இலாமா லயுஹுசா, இலாமா லா யுஹுசா, எண்ணப்பட முடியாத அளவுக்கு வகைப்படுத்துவதை இது ஏற்றுக்கொள்கிறது. அப்போ இத்தனையில் தான் வகைப்படுத்தணும்னு நீங்கள் சொல்ல முடியாது. 10ல் பண்ணலாம், 50ல் பண்ணலாம், 200ல் பண்ணலாம் சொல்ல என்ன முடியாது. அம்புட்டு வகை இருக்குதுல, அம்புட்டு வகைப்படுத்த வழி இருக்கிறதுங்கிறார். இப்போ இன்னஹு காபிலுன் லி தன்வீஇ, வகைப்படுத்துவதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு சொன்னால் வகைப்படுத்த வழி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இன்னஹு காபிலுன் லி தன்வீஇ, வகைப்படுத்துதலை ஏற்றுக்கொள்கிறது, அதாவது வழி இருக்கிறது. எவ்வளோக்கு வகைப்படுத்தலாம், இலாமா லா யுஹ்ஸா, எண்ணப்பட முடியாத அளவுக்கு வகைப்படுத்தலாம். அதுக்கு இடம் தருகிறது. காபிலுன் என்றால் இடம் தருகிறது என்று கூட அர்த்தம் செஞ்சுக்கிறேன். காபிலுன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அதான் இடம் தருகிறன்னு வச்சுக்கிறேங்க. இப்போ இன்னஹு, இந்த கலை காபிலுன் இடம் தருகிறது, இல்லை தன்வீஇ, இடம் தருவதை ஏற்றுக்கொள்ளுதுன்னு அதன் அர்த்தம். வகைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்கிறதுங்கிறது நமக்கு ஒரு நெருடலாக இருந்துச்சுன்னு சொன்னால் இடம் தருதுன்னு வச்சுக்கிறேங்க. இப்போ இன்னஹு காபிலுன், இது இடம் தருகிறது, இல்லை தன்வீஇ, வகைப்படுத்துவதற்கு. எத்தனையாக வகைப்படுத்துவதற்கு, இலாமா லா யுஹ்ஸா, எண்ணப்பட முடியாத அளவுக்கு, கணக்கு இல்லாமல் அர்த்தம். நம்ம பாஷையில் சொல்கிறத கணக்கில்லாமல் வகைப்படுத்துவதற்கு இது இடம் தருகிறது. அது எப்படி கணக்கு இல்லாமல் வகைப்படுத்தலாம் என்று கேட்டால், இது ஏனென்றால் இதுங்கிறது காரணத்துக்கு சொல்லுவாங்க. லா துஹ்ஸா அஹ்வாலு ருவாத்தில் ஹதீஸு, ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களின் நிலைமைகள் எண்ணப்பட முடியாதது. ஏன் நிறைய வகை வருதுன்னு கேட்டால், அறிவிப்பாளருடைய நிலைமை 10 தான் மொத்தம் வரும். அறிவிப்பாளர்கிட்ட உள்ள குறைபாடுகள் மொத்தம் 25 தான் எண்ண முடியாது. லா துஹ்ஸா, வரையறுத்து சொல்ல முடியாது. அஹ்வாலு ருவாத்தில் ஹதீஸி, ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகளையும் ஒரு சிபாத்துகும், அவங்களுடைய தன்மைகளையும் வகைப்படுத்தி சொல்ல முடியாது, எண்ணி சொல்ல முடியாது. அப்போ எண்ண முடியாத நிலைமை இருக்கும் என்று சொன்னால் எண்ண முடியாத வகை வந்துடும். அந்த அறிவிப்பாளர்கள் நிலைமை தான் பல இப்படி இருக்கான்னு கேட்டால் மத்தன அப்படி இருக்குது. ஒலா அஹ்வாலு, ஒலான்னா ஒலா துஹ்ஸா எண்ணப்பட முடியாது. அஹ்வாலு முத்தூனில் ஹதீஸி, ஹதீஸுடைய அந்த மத்தன் இருக்குல்ல, அந்த மத்தனுடைய நிலைமைகளும் சிஃபாத்துஹா, அதனுடைய தன்மைகளும் எண்ண முடியாது. ஹதீஸில் 2 பாட்டு இருக்கிறது. சனதுலையும் சனதுன்னு அறிவிப்பாளர் வரிசை, அதுலேயும் இத்தனை தான் சொல்ல முடியாது. அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகள் ஏராளமாக இருக்கிறது. மத்தனை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன நிலைமைகளில் மத்தனை இருந்தால் அது ஒரு வகைன்னு படுத்தியிருப்பாங்க. ஒருத்தர் கவனித்து பார்த்தா இன்னும் 2 வகை அதில் வரலாம். அதனுடைய நிலைமைகளும் எண்ண முடியாமல் இருக்கிறது. அதனால் இது கடைசி இல்லைங்கிறதுக்காக வேண்டி இப்படி சொல்கிறார். நிறைய இருக்கலாம், இது வேறு மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். திறமையை காட்டுறாரு. என்ன செய்யணும், இது கடைசி கிடையாது, நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேரில் சொல்கிறது. என்ன செய்கிறாரு, அதில் முத்திரை கடைசி பாரா, இது அந்த முன்னுரையில் கடைசி பாராவாக இருக்கிறதுனால அவருடைய மொழி திறமையெல்லாம் காட்டுற மாதிரி என்ன செய்கிறாரு, அது ஒரு போட்டு வச்சுருக்காரு.
அப்போ வந்து ஒமாமின் அடுத்து என்ன செய்கிறாருன்னா ஒமாமின் ஹாலத்தின் மின்ஹா பல நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டோம்ல. பல நிலைமை இருக்குது. இதில் அறிவிப்பாளர்களுடைய நிலைமையும் பலது இருக்கிறது, அறிவிப்பாளருடைய சிபத்தும் தன்மையும் பலது இருக்கிறது. ஹதீஸுடைய மத்தன் இருக்குல்ல, அந்த மத்தனுடைய நிலைமையும் பலது இருக்கிறது, அந்த மத்தனுடைய சிபத்தும் நிறைய இருக்கிறது. ஹாலத்து சிபத்து ரெண்டு சொல்கிறார். அப்போ அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகளும் வந்து ஏராளம் இருக்கிறது, சனது மத்தனுடைய நிலைமைகளும் ஏராளம் இருக்குதுல்ல. அதில் எந்த ஒரு சிபத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை தனித்து சொல்வது தான் ஏற்றமானது. 10 நிலைமை இருக்குது என்று சொன்னால் நீ 8 தலைப்பு போட்டு 2 விடுபட்டு போயிருமே. ஒரு அறிவிப்பாளருக்கு ஒரு 10 நிலைமை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 10 நிலைமையில் 8 தான் தலைப்பு கொடுத்துருக்கோன்னா 2 விட்டுட்டீங்கன்னு வைங்க, அது முறையல்ல. அப்படி 2 இருக்குமானால் அந்த 2ஐயும் 2 தலைப்பில் கொண்டு வர்றது தான் நேர்மையானது. அதே மாதிரி அறிவிப்பாளருடைய தன்மைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்னென்ன தன்மைகள் இருந்தால் இப்படி இருக்குன்னு நம்ம ஒரு 15 தன்மையை போட்டிருப்போம். இன்னும் கவனித்து பார்த்தோம்னா இன்னொரு 15 தன்மை இருக்கலாம், அதை நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். அப்போ ஒரு நியாயம் என்ன, அதை தலைப்பாக்குவதான் நியாயம். அதனால் என்ன செய்கிறாருன்னா ஒமாமின் ஹாலத்தி மின்ஹா, அவற்றில் எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும், இந்த மாவுக்கு கடைசி அர்த்தம் செய்யணும், இந்த இல்லா வர்றதுனால லாஸ்ட் அர்த்தம் செஞ்சுருவோம். மின் ஹாலத்தி மின்ஹா, அவற்றில் எந்த ஒரு நிலைமையும், ஒலா சிவத்தின் எந்த ஒரு தன்மையாக இருந்தாலும், இல்லா ஒஹிய பி சததி அன் துஃபுரத பி திக்ரி. திக்ரி என்றால் கூறுதல், திக்ரி என்றால் தக்கரண்டா கூறினான், நினைத்தான்கிற அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல கூறுவது, குறிப்பிடுவது. அப்போ திக்ருன்னா குறிப்பிடுவது. துஃபுரதை என்றால் தனியாக்கப்படுவதுன்னு அர்த்தம். அஃப்ரதன்னா முஃப்ரதன்லாம் சொல்கிறீங்கல்ல, தனியாக்கப்படுவது, அதாவது தனித்து கூறுவதுன்னு அர்த்தம். அன் துஃபுரத பி திக்ரின்னு சொன்னால் தனித்து கூறப்படுவது. திக்ருன்னா கூறப்படுவது, துஃபுரத பி திக்ரின்னு போட்டால் தனித்து கூறணும், அது தனி தலைப்பில் சொல்லணும் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். இதுக்கு அர்த்தம். சதது என்றால் அது தகுதிங்கிற அர்த்தம். சததுன்னு அர்த்தம் ஒன்றுக்கு ஈக்குவலாக இன்னொன்று இருந்தால் அதை சததும்பாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஒமாமின் ஹாலத்தி மின்ஹா, இந்த நிலைமைகளின் மின்ஹாண்டா மின் அஹ்வாலி ருவாத்தி, மின் அஹ்வாலி முத்தூனில் ஹதீஸி, ஹதீஸுடைய நிலைமைகளில் இருந்தும் அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகளில் இருந்தும் எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும், ஒலா சிவத்தின் எந்த ஒரு தன்மையாக இருந்தாலும், இல்லா வஹிய அவை பி சததி அன்துஃபுரத பிதிக்கிறே, தனித்து கூறுவதற்கு தகுதியானதாகவே தவிர இல்லை. இல்லா வர்றதுனால தகுதியானதாகவே தவிர இல்லை. இந்த மாவும் இல்லாவும் சேர்த்து என்ன செய்யணும், நீக்கிட்டு கூட அர்த்தம் செய்யலாம், இருக்குன்னு கூட செய்யலாம். அதாவது அனைத்தையும் தனித்து கூற தகுதி இருக்குதுன்னு சொல்லலாம். அல்லது தனித்து கூறுவதற்கு தகுதி இல்லாமல் எந்த ஒன்றும் இல்லை. எந்த ஒரு நிலைமை எடுத்து கொண்டாலும் சரி, அதை தனித்தலைப்பாக ஆக்குவதை தவிர வேறு வழி இல்லை, ஆக்கித்தான் ஆகணும், அதுக்கு தகுதி இருக்கிறது. அதனால தான் வகை கூடுங்கிறார். எப்படி கூடுறாரு, ஒமாமின் ஹாலத்தி மின்ஹா, அவற்றில் எந்த ஒரு நிலைமை இருந்தாலும், ஒலா சிஃபத்தின் எந்த ஒரு தன்மை இருந்தாலும், இந்த மாவுக்கு இப்போ அர்த்தம் செய்யலை, எந்த ஒரு தன்மையும் இல்லாவுக்கு இப்போ அர்த்தம் செய்யலை. ஒஹியன்னா அந்த நிலைமை, பி சததி அன் துஃபுரத பி திக்ரி, தனித்து கூறுவதற்கு தகுதியானது. ஒஹிய இவை பி சததி அன் துஃபுரத பி திக்ரி, தனித்து கூற தகுதியானது. எந்த ஒரு நிலைமை இருந்தாலும் சரி, அந்த நிலைமையை தனியாக தான் சொல்லணும். இந்த குறைபாடுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒரு அறிவிப்பாளர்கிட்ட 10 குறைபாடுகளை முந்தி உள்ள அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு 12 குறைபாடை கண்டுபிடிச்சிவிட்டீங்க. அப்போ 2 இப்போ கூடி போச்சு. இந்த 2ஐ என்ன செய்யணும், தனியாக சொல்லணுமா, அதில் கோத்து விடணுமா? தனியாக தான் சொல்லணும். அப்போ தான் அந்த அந்த குறைபாடு அதுக்குள்ளே விளக்க முடியும். அப்போ எந்த ஒரு நிலைமை இருந்தாலும், எந்த ஒரு சிஃபத்து இருந்தாலும், வஹிய அந்த சிஃபத்து அல்லது அந்த தன்மை, பி சததி அன் துஃபுரத பி திக்ரி, தனித்து கூறுவதற்கு ஏற்றமுடைய தகுதியானது. இது நேரடி அர்த்தம். இப்போ இல்லாவோட வந்ததுனால தனித்து கூறுவதற்கு ஏற்றமானதாகவே தவிர இல்லை, தவிர இல்லைன்னு இந்த இடத்துல அர்த்தம் செய்யணும். இந்த மாவை இல்லாமல் சேர்த்து என்ன செய்யணும், இந்த இடத்துல கொண்டாந்து இணைச்சிக்கிறணும் அர்த்தம் செய்யும்போது. அப்போ எந்த ஒரு நிலைமையும் எந்த ஒரு தன்மையும் தனித்து கூறுவதற்கு தகுதி உள்ளதாகவே தவிர இருக்கவில்லை. அப்போ தனித்து தான் கூறணும்னு அர்த்தம் செய்யலாம். அல்லது தனித்து கூறுவ தகுதியானதாக தவிர வேறு இல்லைன்னு சொல்லலாம். 2 ஒரே அர்த்தம் தான். இந்த மாவும் இல்லாமல் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இல்லாவுடைய 2 அர்த்தத்தையும் காலி பண்ணிட்டு சொல்லலாம். எப்படி, தனித்து தான் கூற வேண்டும்,
அந்த மாவையும் கண்டுக்கிற வேண்டியதில்லை, இல்லாமையும் கண்டுக்கிற வேண்டியதில்லை. அல்லது அர்த்தம் தான் செய்யணும்னா இப்படி செஞ்சிடலாம், தனித்து கூறுவதற்கு தகுதியானதாகவே தவிர எந்த ஒரு சிவத்தும் இருக்கவில்லை. ஒமாமின் ஹாலத்தின் எந்த ஒரு நிலைமையும் இருக்கவில்லை, ஒலா சிவத்தின் எந்த ஒரு சிவத்தும் இருக்கவில்லை, இல்லாவை தனியாக வச்சுருங்க. இந்த மொத்த வாக்கியத்தில் இல்லாவை சேர்க்கணும். வஹிய பி சததி அன்துஃபரத பிதிக்ரி, அவை தனித்து கூறப்படுவதற்கு தகுதியானது ஆகவே தவிர எந்த ஒரு நிலைமையும் இருக்கவில்லை. அப்போ அது வகைப்படுத்தான் ஆகணும். சாத்தியம் இருக்குது, சாத்தியம் இருந்த ஒரு நிலையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதை ஒரு தனித்தலைப்பில் தான் நீங்கள் ஆக்கி ஆகணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் வகை கூடிரும். ஃபைதாகிய பித்திக்ரி வாகலிகா, அதாவது அந்த துஃபரத பித்திக்ரி அதை கூறுவதை தனித்து கூற வேண்டும். வாகலிகா அதனுடைய ராவிகளுடைய நிலைமைகள் இருக்குல்ல, அவங்களையும் தனித்து தான் நம்ம கூற வேண்டும். கூறுவதை தவிர ஒரு வழியே இல்லை. அப்படி தனித்து கூறினீங்கன்னா ஃபைதாகிய நவுன் அது தனி வகையாகிவிடும். அலா ஹியாலிஹி அதனுடைய ஹியால்னா தனித்தன்மைன்னு அர்த்தம். அதனுடைய தனித்தன்மையோடு அது ஒரு வகையாக ஆகிவிடும். 12 வகைன்னு போட்டிருக்கிறீங்கல்ல, இன்னொரு நிலைமை நீ கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, 13,000 இல்லையா, அது ஒரு தனி வகையாக ஆகிவிடும். ஆனால் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ இந்த இது மொத்தத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் என்ன செய்கிறாருன்னா ஃபைதாகிய நவுன் அல் அஹியாலி, நீங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு தனி வகையாக ஆயிரும். ஆனால் உலாக்கின் நஹு என்றாலும் இது நசபுன் மின் கைரி அரபின், அரபு என்று சொன்னால் தேவைன்னு அர்த்தம். அரபுன்னா என்னது தேவை. நசபு என்று சொன்னால் நம்ம நசபு செய்கிறோம்ல அது இல்லை, நசபுன்னா கஷ்டம்னு அர்த்தம். ஒரு முஸ்லீமுக்கு ஏதாவது மின் வசபின் உலா நசபின் பிரயாணத்தில் போகும்போது ஏற்பட்டால் அதுக்கு எல்லாம் கூலி கொடுப்பான்னு வருதில்ல, அதில் நசபுண்டு சொல்லுவாங்க. நசபுன்னா கஷ்டம். அப்போ இதை பற்றி வகைப்படுத்துக்கு இப்படி ஒரு அறிவிப்பாளர் வகையாக தேடிக்கிட்டு போய் இதில் நான் ஈடுபட்டு 65-85 ஆக்க முயற்சி பண்ணேன்னு சொன்னால் அது தேவையில்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிரமமாக இருக்கும். லாக்கின்னஹோ என்றாலும் இது நசபுன், இது ஒரு சிரமமாக அமைந்து விடுகிறது. மின் கைரி அரபின் தேவை ஏற்படாமல், அந்த தேவை ஏற்படும் போது ஒன்றை செய்யலாம். இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்குதுன்னு உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா முடிவுக்கு வராது. தெரிஞ்சால் வகைப்படுத்திடுவோம், தெரியலை என்று சொன்னால் இருக்கிற அளவுக்கு முடிச்சுட்டு போயிடணுமே தவிர அதை இழுத்து போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சுமையை சுமந்துடக்கூடாது என்பதற்காக சொல்கிறாரு. ஒலாக்கின்னஹு என்றாலும் இது ஒவ்வொன்றையாக இன்னும் தேடி பிடிச்சி இன்னும் வகைகள் அதிகப்படுத்துதல் என்பது நசபுன், அது ஒரு வீண் சிரமமாக ஆகிவிடுகிறது. மின் கைரி அரபின் தேவையில்லாமல், கைர்னா இல்லாமல், தேவையில்லாத ஒரு சிரமம், அது தேவையில்லை, எனக்கு இது தேவை கிடையாது, அப்படி அதனால் நான் இதோடு முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை முடிக்கிறார், முன்னுரையை முடிக்கிறார். எப்படியோ ஹஸ்புன் அல்லாஹு, நமக்கு அல்லாஹு போதும். ஓ நேமல் வக்கீல், பொறுப்பேற்றுக் கொள்பவர்களில் அவனே சிறந்தவன். நேமல்லாஹு அதை நேம பேசலாம் நம்ம புகழுடைய ஃபேல்னு படிச்சிருக்கிறோம். அதாவது புகழ்வதற்கு உரிய ஃபேலு, இகழ்வதற்கு அஃபாருல் மதஹி ஒரு தம்மின்னு இருக்குல்ல, அதில் மதகில் உள்ளது என்னது, இது நேமங்கிற விஷயம். நேம உள்ள லமீர் அல்லா இருக்கிறது. நேமல் வக்கீலு நேமல்லாஹு அல் வக்கீல், அக்கீல் பொறுப்பேற்றுக்கொள்வது அல்லாஹ் சிறந்தவன் என்பதை இப்படி தான் சொல்லுவாங்க. நேமல் வக்கீல்னு சொல்லுவாங்க. அது நேம என்பதற்கு அல்லாண்டு உள்ள இருக்கிறது. அது இன்னொரு வக்கீல்னு எதுக்கு சிறந்தவன் சொல்வதற்கு ஒரு வார்த்தையை போடுவாங்க, அதுக்கு ரஃபோசின் தான் சொல்லுவாங்க. இந்த சட்டத்தை முன்னாடி உங்களுக்கு விளக்கிட்டோம். அப்போ ஹஸ்புன் அல்லாஹு நமக்கு அல்லாஹ் போதுமானவன். ஓ நேமல் வக்கீல் பொறுப்பேற்பதில் அவன் சிறந்தவன். வக்கீல்னால் பொறுப்பேற்றுக்கிறவன், அதிலிருந்து அவன் சிறந்தவனாக இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் மேலே பாரத்தை சாத்திட்டு 65 நான் முடிச்சிக்கிறேன். 65 பாடம் நான் போட்டிருக்கிறேன், 65 தான் கடைசின்னு கிடையாது, இன்னும் சாத்தியம் இருக்குது. ஏன் சாத்தியம் இருக்குதுன்னு சொன்னால் அறிவிப்பாளருடைய நிலைமைகளும் ஹதீஸுடைய மத்தனுடைய நிலைமைகளும் பலவாறாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வகைக்கும் ஒரு தலைப்பு போட வேண்டியது இருக்கிறது. அப்படி என்றால் எண்ணிலடங்காமல் வகைகள் அதிகரிச்சுக்கிட்டே போயிடும். ஆனாலும் நான் அதை இதை செய்யலை, ஏன் செய்யலைன்னு கேட்டால் இது தேவையற்ற ஒரு சிரமம். இதே சிந்திச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை வகை தென்படுதோ அதோடு முடிச்சிக்கிற வேண்டியதான். இன்னும் எத்தனை இருக்கலாம், இன்னும் இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் கேம நாள் வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது ஒரு ஃபினிஷிங்க்கு வராது. அதனால் என்ன செய்கிறேன்னு கேட்டால் நசபுன் மின் கைரி அரபின், தேவையற்ற ஒரு சிரமம். எந்த ஒரு சிரமத்தை எடுத்துக்கிட்டாலும் தேவை இருந்தால் சிரமப்படலாம், தேவை இல்லாமல் போட்டு என்ன செய்யக்கூடாது, சிரமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு மேலே போகலைன்ட்டார். 65 தான் இருக்குது நான் கண்டுபிடிச்சிட்டு, இதுக்கு மேலே இருக்கலாம், சாத்தியம் இருக்கலாம்.
ஏன் இருக்கலாம்னா என்னென்ன காரணம் இருக்குது. ஆனாலும் இதில் போய் நுழைஞ்சிக்கிட்டு போய் எது வெளிப்படையாக நல்லா பரவலாக தெரிஞ்சிருக்குதோ அதை நிப்பாட்டிக்கணுமே தவிர அதுக்கு மேலே நான் போய்கிட்ட இன்னும் இருக்கலாமா இன்னும் இருக்கலாமான்னு போகுது அது தேவையற்ற சிரமம்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இனிமேல் என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொரு வகையாக போயிடுறார். 69 வகையில் முதல் வகைங்கிற பாடத்தை எடுக்கிறார். அன்னவுல் அவள் முதல் வகை என்ன, 69ல் முதலாவது வகையை பற்றி என்ன செய்கிறாரு எடுக்கிறாரு. இந்த விஷயத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்த்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.